பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். இதில் 5வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்றாருன்னா, சாங்கியர் அடையும் பேற்றை யோகியரும் அடைகின்றனர். சாங்கியத்தையும் யோகத்தையும் ஒன்றாக காண்போன் உண்மை காண்கின்றான். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இறைவனை காண்பதற்கு 2 வழியில் போகலாம். இல்லறத்தாலும் போகலாம், சன்னியாசியாகவும் போகலாம். ரெண்டுமே கடைசியில் பற்றற்ற நிலைக்கு போயிட்டு பகவான் அடைகிறோம். அப்போ சாங்கியம் யோகமும் ஒன்றாயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், திருப்பதி கோயிலுக்கு போகிறோம். மூலஸ்தானத்தில் பகவானை தரிசிக்கிறதுக்கு 300 ரூபா டிக்கெட்டு, 1000 ரூபா டிக்கெட்டு, ஃப்ரீ தரிசனம் எல்லாம் போவோம். அவங்கவுங்க ஒரு ஸ்டேஜில் போய் லிங்க் பண்ணி விடுவாங்க. ஆனால் கடைசியில் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துலேயே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஒன்றாயிடுவாங்க. அதே மாதிரி தான் சாங்கியமும் யோகமும் ஒன்றாயிடும். காவிரி யார் கரையில் இருக்கிறீர்கள், காவிரி கங்கை யார் கரையில் இருக்கும். கடலில் போனால் எல்லாம் கடல். அது மாதிரி பற்றற்ற நிலைக்கு போயிட்டா எல்லா யோகமும் ஒன்றாயிடும். இது நம்மளுக்கு அனுபவத்தில் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓம் சக்தி ஓம், ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.